அம்மாவின் பொறுப்பு. நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற? எந்திரி, குழந்தையோட ஆய நீ எதுக்கு துடைக்கிற? விடு, நாங்கள் பண்ணிடுறோம். 8 மாத குழந்தை தரையில் மழை கழித்து விட அதை சுத்தம் செய்ய சென்ற என் கணவரை என் அத்தை தடுத்து நகர சொல்லிவிட்டு அவரை சுத்தம் செய்தார். தன் குழந்தை மழை கழிந்ததை ஒரு தந்தை சுத்தம் செய்வதில் என்ன தவறு? நானும் என் அத்தையும் குழந்தையை குளிக்க வைத்து துணி மாற்றிவிடும் நேரத்தில் என் கணவர் சுத்தம் செய்ய சென்றார். ஆனால் என் அத்தை அவர் அதை எடுக்கக்கூடாது என தடுத்து விட்டார். செய்யும் வேலையை முடித்துவிட்டு வந்து எங்களில் ஒருவர்தான் அதை சுத்தம் செய்ய வேண்டுமாம். என் கணவரும் எங்களுக்கு உதவி செய்தான் முன் வந்தார். என் அத்தையும் எங்களை பார்த்து கொள்வதில் சிறந்தவர்தான். ஆனால் இது தாயின் வேலை, அதை தந்தை செய்யக்கூடாது என்பதை யார் அவள் மனதில் புகுத்தியது? இன்னொரு நாள் குழந்தை தூங்காமல் வெகு நேரம் அழுது கொண்டே இருந்ததில் தொட்டில் போட்டு சில நிமிடங்கள் ஆட்டினேன். வெகு நேரமாக ஆட்டியும் தூங்காததால் என்னால் முடியாமல் என் கணவரை அழைத்து ஆட்ட சொன்னேன். நான் ஆட்டும் வரை அமைதியாக இருந்த என் பெற்றோர் அவர் ஆட்டத் தொடங்கியதும் அவரை தடுத்தனர். ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உட்காருங்க என்றனர். ஏன் குழந்தையின் அப்பா குழந்தையை தூங்க வைக்க கொஞ்ச நேரம் என்றால் என்ன தவறு? அப்படியே சமையல் அறைக்குள் பாத்திரம் இருந்தாலும் இணையருக்காக இதை கூட செய்ய மாட்டேனா என்றால் அவருக்கு அன்பு காட்டுவது, அவருக்கு தேவையானவற்றை செய்வது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த சூழல் எந்த மாதிரியான வாழ்வியலை வளர்க்கிறது? ஒரு பெண்ணின் பொறுப்பு தான் இது என்பதை தானே சொல்லாமல் சொல்கிறது. குழந்தை வளர்ப்பிலும் இதேதான் தொடர்கிறது. ஒன்று செய்ய முன் வருவோரை செய்ய விடாமல் தடுப்பது, அல்லது இதெல்லாம் நீ செய்ய தேவையில்லை என்கிற சிந்தனையை விதைத்ததில் தான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்பதாக கண்டுகொள்ளாமல் இருப்பது இயற்கை. ஏற்கனவே அம்மாவிற்கென்று சில பொறுப்புகளை ஒதுக்கிவிட்டது. அதை தவிர மற்ற வேலைகளை யாரால் அந்நேரத்தில் செய்ய முடியுமோ அவர்கள் செய்யலாம் அல்லவா? குழந்தையிடம் ஒரு முறை வெளியில் சென்றபோது குழந்தைக்கு தேவையான உணவு, பழங்கள், சுடுவத தண்ணீர் என எல்லாவற்றையும் நான் எடுத்து வைத்து கொண்டேன். அங்கே சென்றபோது குழந்தைக்கு மாற்று துணி எடுத்து வைக்க மறந்ததை உணர்ந்தேன். எல்லாரிடம் இருந்து எனக்கு வசவுகள் வந்தன. எப்படியும் இரவுக்குள் வீட்டுக்கு சென்று விடுவோம். எனினும் மாற்று துணி எடுத்து வைக்க மறந்தது நிச்சய தவறுதான். ஆனால் கிளம்பும் இறுதி நிமிடம் வரை அவளை தயார் செய்வதிலும் அவளுக்கான உணவு, பழங்கள் எடுத்து வைப்பதிலும் தான் ஓய்வில்லாமல் ஈடுபட்டிருந்தேன். எனக்கு அப்பவே துணி எடுத்து வைக்கணும்னு தோணுச்சு. நீயே எடுத்து வச்சுப்பன்னு நினச்சேன் என்றார் என் கணவர். போதே, அவர் அதை செய்திருக்கலாமே, இல்லை எனக்கு நினைவிட்டு இருக்கலாமே. எல்லாம் தாயின் வேலை என விட்டு விடுகிறார்களா? மற்றொரு நாள் நான் குழந்தையின் துணியை துவைத்து கொண்டிருந்த நேரம் என் கணவர் குழந்தைக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தார். வெளியில் அவரை கடந்து சென்ற பக்கத்து வீட்டு அக்கா, ஏன் குழந்தையோட அம்மா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஊட்டுறீங்க என்றார். நான் வேறு ஒரு வேலையில் இருந்தாலும் வேலையை முடித்துவிட்டு நானே தான் குழந்தைக்கு ஊட்ட வேண்டும் என்று நினைக்கிறதா இந்த சமூகம்? முந்தைய தலைமுறையில் என் அப்பா எனக்கு என்ன செய்தார் என்றால், என்னை பள்ளி கல்லூரிக்கு அழைத்து சென்றார், படிக்க வைத்தார். எங்களை பார்த்து கொண்டது எங்கள் அம்மாதான். அம்மாவிற்கு சோர்வாக இருக்கும்போது சில நாட்களில் பார்த்தங்களை கழுவி வைத்துள்ளார், வீடு பெருக்கி சுத்தம் செய்து உள்ளார். அப்பொழுது எனக்கு என் அப்பாவை நினைத்து பெருமையாக இருக்கும். அப்படித்தான் என் மனநிலையும் சலவை செய்து வைத்திருந்தனர். இன்று ஏன் திடீர்னு இத்தனை கோபம்? நானும் என் கணவரும் இரவு உணவை உண்டு கொண்டிருந்தோம். என் தட்டில் குழம்பு தீர்ந்ததும் நான் எழுந்து சென்று ஊற்றி கொண்டு வந்து அமர்ந்தேன். என் கணவரை தட்டில் குழம்பு தீர்ந்ததும் அவர் என் அத்தையிடம் குழம்பை கொண்டு வரும்படி அமர்ந்த இடத்திலிருந்தே கேட்டார். உள்ளே வேலையாக இருந்த என் அத்தை என்னை அழைத்தார். குழம்பு கேட்குறா, எடுத்துட்டு போமா என்றார். நானும் கீழே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அவரும் நாற்காலியில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். எனக்கு ஏதாவது வேண்டும் என்றாலும் நான் தான் எழுந்து சென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு ஏதாவது வேண்டும் என்றாலும் நான் தான் எழுந்து சென்று எடுத்து வர வேண்டும். இது என்ன பெரிய விஷயமா? இருவரும் சேர்ந்தே அமர்ந்து குழம்பை பக்கத்தில் வைத்துக்கொண்டு சாப்பிட்டால் தீர்ந்து விட்டது. வீட்டுக்கு திரும்பியதும் அதே கதை தான். அவர் வீட்டுக்குள் வந்ததும்
பயண கலப்பில் சில நிமிடங்கள் படுத்து கொள்ளலாம். ஆனால் அம்மாக்களுக்கு அந்த அனுமதி இல்லை. உள்ளே வந்ததும் குழந்தையை குளிக்க வைத்து உடை மாற்றிவிட வேண்டும். சாப்பிட ஏதாவது தயார் செய்து ஊட்டிவிட வேண்டும். தன் உடல் எவ்வளவு அலுப்பாக இருந்தாலும் குழந்தைகளுக்காக செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அப்பாக்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சிறிது நேரம் இளைப்பாறலாம். அப்படியே படுத்துக்கொண்டே அலைபேசியிலே மூழ்கலாம். ஒரு சில நாட்கள் சில உதவிகளை செய்தாலும் அதை தான் நான் செய்துவிட்டேனே, எல்லாவற்றையுமா பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உண்டு. இதென்ன இப்படி கூறிவிட்டீங்கள்? எங்கள் வீட்டில் அப்பாக்கள் தான் பெரும்பாலும் வேலைகளை செய்கின்றோம் என்றால் ஒருவரே எல்லாவற்றையும் சிரமப்பட்டு செய்ய வேண்டாம் என்பதை தான் வலியுறுத்துகிறேன். அம்மாக்களிடம் பகிர்ந்து கொள்ளலாமே. இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் இணைந்தே தான் எல்லா வேலைகளையும் செய்கிறோம் என்றால் மகிழ்ச்சி. இங்கே நான் குறிப்பிட்ட விரும்புவது பெரும்பாலானரின் சூழல். காதலிக்கும் போதும் நிச்சயத்துக்கு பின்பும் கண்ணுக்குள்ளே உன்னை வைப்பேன் கண்ணம்மான் என்கிறார்களே. குழந்தை பிறந்த பிறகு அவள் கஷ்டப்படும்போது உடன் நிற்க வேண்டும் என தோன்றவில்லையா? இன்றைய சமூகத்தில் அதிக உடல் உழைப்பு இல்லாத தொழில்தான் ஆண்களும் பெண்களும் ஈடுபடுகின்றோம். அந்த காலத்தில் ஆண்கள் வெளியே சென்று உழைத்து விட்டு வருவார்கள். அதனால் பெண்கள் மட்டும் வீட்டு வேலைகளை செய்திருக்கலாம். இப்போது அப்படி இல்லையே. வீட்டு வேலைகளும் குழந்தை வளர்ப்பிலும் இருவருக்கும் அவருக்கு முடிந்தவற்றை செய்தால் இருவரின் உடல்நிலையும் மனநிலையும் நன்றாக இருக்கும். செய்ய முடியவில்லை எனினும் அவர்கள் சிரமங்களை புரிந்து கொண்டு மாற்று ஏற்பாடுகள் செய்யலாம். அம்மாவின் பொறுப்பு மட்டும்தான். அதை நான் செய்யவே மாட்டேன் என்று ஒதுக்கிவிட்டால் கஷ்டம் ஒருவரை மட்டும் சேர்கிறது. ஏற்கனவே குழந்தை பிறப்பிற்கு பின் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிரமத்தில் இருக்கும் பெண்களுக்கு ஆண்கள் துணையாக இருந்தால் குழந்தை வளர்ப்பில் இருக்கும் சவால்களை சந்திப்பது எளிதாக இருக்குமே.